கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் என்று சொன்ன உடனே நமக்கு நன்றாக தெரியும் அன்னாளுடைய ஜெபம். ஏன் அன்னாள் ஜெபிக்கின்றால், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு பெண்மணி, அது நிமித்தமாக ஏற்படுகின்றதான அதிகமான கண்ணீரின் பாதை, வேதனையின் பாதை, அவமானத்தின் பாதை. ஒரு நாள் இப்படி முடிவெடுக்கின்றாள். ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று கண்ணீர் வடித்து கதறுகின்றாள். சத்தம் வெளியே கேட்கவில்லை. பொருத்தனை செய்கின்றாள். ஆண்டவரே, ஒரு ஆண் மகனை எனக்கு கொடுப்பீரானால் நான் திரும்ப அந்த மகனை உமக்கென்று ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதற்கு பிறகு அவள் விரும்பினதை பெற்றுக்கொண்டாள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவர்தான் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் என்பதும் வேதத்தை அறிந்த நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இங்கே இன்றைக்கு குறிப்பாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடத்தை பரிசுத்த ஆவியானவர் இங்கே வைத்திருக்கின்றார். ஜெபித்த பிறகு அன்னாளுடைய மனநிலை, அல்லது ஜெபித்த பிறகு அன்னாள் எப்படி இருந்தார் என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால், மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை நான் ஊற்றிவிட்டேன் என்று அவ்வளவு வேதனையோடு கூட பேசின ஒரு பெண்மணி, அவள் ஜெபித்ததை பெற்றுக்கொண்டாள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஜெபித்ததற்கு பிறகு அந்த பெண்மணி நடந்து கொண்ட விதம் என்ன? நீங்களும் நானும் அப்படி செய்கின்றோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகையினால்தான் இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் 2வது முறையாக வாசித்து காண்பித்தேன். அங்கே என்ன எழுதியிருக்கிறது? பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய். எதற்கு பின்பு? ஜெபித்ததற்கு பிறகு, ஆண்டவரை நோக்கி தன் இருதயத்தை ஊற்றி, தனக்கு இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், அந்த குழந்தை இல்லை என்பதினாலே அவள் படுகிறதான அவமானங்கள் எல்லாவற்றையும் கடவுளிடத்திலே சொல்லிவிட்ட பின்பு அவள் புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அவள் உட்கார்ந்த வீட்டில் சாப்பிட்டாள் என்று படிக்கின்றோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் போஜனம் செய்தால், அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. சாப்பிடுவதே எதன் அறிகுறி? அவர் திருப்தியாய் இருக்கின்றார், மன நிறைவாய் இருக்கிறார். இன்றைக்கு அநேகரை நாம் பார்க்கின்றோம். கவலைகள் அதிகமாய் இருக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? இல்லை, எனக்கு பசிக்கவில்லை, எனக்கு சாப்பிட வேண்டும் என்று தோன்றவில்லை என்று சொல்வார்கள். காரணம் என்ன? அவருடைய இருதயம் அவ்வளவு பாரத்தினாலே, கவலையினாலே நிறைந்திருப்பதினாலே. ஆனால் கொஞ்ச நேரத்திற்கு முன்பதாக அன்னாள் ஜெபித்து விட்டு தன் இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு ஜெபித்த பிறகு இப்பொழுது போய் அவள் உணவு அருந்துகின்றார். காரணம், அதற்கு பிறகு அன்னாளுக்குள்ளாக அந்த துக்கம் இல்லை. 2வதாக நாம் என்ன படிக்கின்றோம்? அப்புறம் அவள் துக்கமாக இருந்ததாக வேதம் சொல்லவே இல்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம்தான் இந்த பாடம். ஜெபித்த பிறகு அன்னாள் ஏன் துக்கமாயிருக்கவில்லை? அவள் ஏன் உணவு அருந்தினாள்? காரணம், நான் ஜெபித்து விட்டேன், என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுவிட்டார். ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நிச்சயமாக நான் கேட்டதை நிறைவேற்றி தருவார். நான் விரும்பினதை, நான் எதிர்பார்க்கிறதை, ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டதை அவசியமாக கடவுள் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்ற ஆணித்தரமான
உறுதியான விசுவாசம், நம்பிக்கை ஜெபித்த ஜெபத்தின் மீதும் இருந்தது. யாரை நோக்கி ஜெபித்தாலோ அந்த ஆண்டவர் மீதும் இருந்தது. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம் என்றால், நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக எப்படி கண்ணீரோடு நாம் இருக்கிறோமோ, ஜெபிப்பதற்கு முன்பதாக எவ்வளவு துக்கமும் வேதனையும் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமோ, அதே துக்கம், அதே வேதனை ஜெபித்த பிறகும் நம்மை விட்டு போவதில்லை. காரணம் என்ன? ஜெபித்த ஜெபத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. ஜெபித்தோமே, என் ஆண்டவர் என் ஜெபத்தை நிச்சயமாக கேட்டிருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இல்லை. ஐயோ, கடவுள் ஒருவேளை கொடுக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்காமல் போய்விட்டால் என்ன செய்வது? என் ஜெபத்தை எல்லாம் கடவுள் கேட்டிருப்பாரா என்ற எண்ணங்கள் தலை தூக்குவதினாலே கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜெபித்த பிறகும் துக்கப்படுகின்றோம். ஆனால் அன்னாள் சொல்லுகின்றாள், நான் ஜெபித்து விட்டேன், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார், இனி கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புவீர்களானால் ஜெபித்த பிறகு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நீங்கள் ஜெபித்த பிறகு உங்கள் ஜெபத்தை கேட்டுவிட்டார். கர்த்தர் அதை நிச்சயம் உங்களுக்கு வாய்க்க செய்வார். அப்படியானால் நான் ஜெபித்து விட்ட பிறகு திரும்ப என் இருதயத்தில் அந்த வேதனை வருகிறதே, கவலை வருகிறதே, நான் என்ன செய்யட்டும்? நிச்சயமாய் வரும். அன்னாளுக்கு கூட வந்திருக்கும். ஆனால் அப்பொழுது தனக்குள்ளாகவே அன்னாள் சொல்லி கொண்டிருந்திருப்பார், இல்லை இல்லை, என் பிரச்சனையை கடவுளிடத்தில் சொல்லிவிட்டேன், அவர் கேட்டு விட்டார், அவர் நிச்சயம் இதிலே இருந்து எனக்கு விடுதலை தருவார் என்று கடவுளை துதிக்க துவங்கி இருப்பார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதைத்தான் செய்ய வேண்டும். திரும்ப அந்த வேதனை, பயம், கண்ணீர் நமக்குள் வரும் பொழுது நாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே, என் பிரச்சனையை நான் ஒரு மனிதனிடத்தில் நான் சொல்லவில்லை. ஆண்டவரே, என் பிரச்சனையை வேறு யாரிடத்திலும் சொல்லவில்லை. ஆண்டவரே, வானத்தை பூமி உண்டாக்கினவராகிய உம்மிடத்திலே நான் சொல்லி இருக்கிறேன். ஆகையால் என்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டீர் என்று எனக்கு தெரியும். எனவே நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நன்றியோடு கடவுளை துதிக்கும் பொழுது அற்புதத்தை பார்ப்பீர்கள். கேட்ட பிள்ளையை எப்படி அன்னார் பெற்றுக்கொண்டார்களோ அதே வண்ணமாய் நீங்கள் எந்த காரியத்தை கேட்கிறீர்களோ அதை அப்படியே பெற்றுக்கொள்வீர்கள். கடவுள் தாமே உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.